ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் முஷிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமது கடந்த வகுப்பில் அன்னையின் அன்பு மொழிகளிலிருந்து சில விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக அம்மா அந்த காலத்தில் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு அவங்களுக்கு முறைப்படி அவங்களுக்கு ஆதரவு அளித்து அவங்கள வழி நடத்துறதை பற்றியும், அப்புறம் ஒரு பசுவதை நடந்துட்டு இருக்கும்போது அதை கண்டிப்பாக அதை தடுக்கணும், அதுவும் கண்ணெதிரே ஸ்கூல் முன்னால் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெயராம்பாடி ஜூன் 8ஆம் தேதி 1913 ஒரு டாக்டரும் அப்புறம் அன்னையின் சீடர் சுரேந்திரநாத் அவரும் அம்மாவை சந்திக்கிறாங்க. இவங்க அம்மாக்கிட்ட தீட்சை வாங்கி இல்லறத்தில் வாழ்க்கை நடத்தியிருந்தாலும் பல கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த சுரேந்தர் சொல்கிறாரு, அந்த கஷ்டத்துலேயும் தொடர்ந்து குருதேவரையும் அம்மாவையும் பூஜை செய்கிறத ஒரு நாளும் தவறலை. அதுதான் அந்த காலத்து அந்த டிவோட்டிஸ் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கடைப்பிடிச்சிருந்தாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, பூஜையெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா, நீ உயிரோடு இருக்கிறதுனால உன்னை ரொம்ப இதாக நினைக்க முடியல. ஆனால் குருதேவரை சர்வதேவ தேவி ஸ்வரூபா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால குருதேவரை அதே ரூபத்தில் நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அவரை பராசக்தின்னு அவனை கூப்பிட்டு ஏ பராசக்தி, ஏ பரமேஸ்வரான்னு அவருக்கே பண்ணுறோம். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, குருதேவரை பராசக்தின்னு சொல்லி பூஜை பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அன்னை சொல்கிறாரு, மகனே, அவரே மகேஸ்வரர், அவரே மகேஸ்வரி, அவர் எல்லா தெய்வங்களின் வடிவம், அவர் எல்லா மந்திரங்களின் வடிவம், அவரில் எல்லா தேவதேவியரையும் பூஜிக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு இது கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. குருதேவர் எப்படி வேணாலும் நம்ம வேண்டலாம். ஏன்னா நமக்கு சில நேரத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது துர்க்கையோ இல்லை லக்ஷ்மியோ சரஸ்வதியோ இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை வழக்கமாக நம்ம கொண்டாடி பூஜை பண்ணி வந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் குருதேவருடைய சிந்தனை மனதில் ரொம்ப ஓங்கி இருக்கும்போது நம்ம அந்த இதுலேயே எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தி பூஜை பண்ணுறது நல்லதுன்னு குருமார்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் அம்மாவும் அதுக்கு ஒரு தெளிவுபட கூறுறாருங்க. ஏன்னா நிறைய இடங்களில் குலகுரு மூலியமாக சில மந்திரங்கள் எல்லாம் கிடைத்திருக்கும், அவர்களுக்குரியபடி சாதனைகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் குருதேவருடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டு குருதேவர்கிட்ட வந்தக்கப்புறம் ரெண்டுமே பண்ணலாம், இல்லைன்னா அதை இதுக்குள்ளே மெர்ஜ் பண்ணி குருதேவரை பூஜை பண்ணும்போது அது எல்லா பூஜைக்கும் சமம் ஆகுங்கிறத அம்மா கூறியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அம்மா
இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து கஷ்டத்தை சொல்லலாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும். எங்களுக்கு வந்த இந்த கஷ்டங்களை நினச்சா நீ இல்லாமல் இருந்திருந்தா நான் ஒருவேளை அந்த கஷ்டத்தில் செத்தே போயிருப்பேன். நீ இல்லாமல் உன்னுடைய மறைவுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருக்குமோ எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டேம்மா. பட் உன்னுடைய ஆறுதலும் உன்னை பார்க்குறதுல கிடைக்கிற அந்த ஒரு தைரியம் தான் என்னை உயிரோடு வச்சிருக்குன்னு இந்த சுரேந்திரநாத் சொல்கிறார். அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா நானும் பார்த்துட்ருக்கேன், எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவிச்சிருக்கேன், வாழ்க்கையில் கஷ்டத்தை பற்றி சொல்லணுமா? உலக வாழ்க்கையில் இன்பம் என்பது ஜஸ்ட்டு அப்படியே ஒரு இது வந்து கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அது மறைஞ்சு போகும். இருக்கிறதுல துன்பம் மிகுந்த நாட்கள் தான் சாதாரணமாகவே இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம பகவானை பிடிச்சிட்டு இருக்கலைன்னா நம்ம மனம் உடைஞ்சு போயிடுவோம். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் கொடுத்தாலும் நீ தான், அந்த சுகம் வந்தாலும் நீ தான் அப்படின்னு ஒரு சரணாகதியோடு நம்ம இருக்கும்போது அதிலிருந்து நம்ம விடுபட்டு ஓரளவு வாழ்க்கையை அமைதியாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னையே பார்த்துக்கோயே, இந்த ராது பொண்ணால் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், ராதுவாலையும் அவங்க அம்மாவாலையும் எனக்கு எவ்வளோ துன்பங்கள் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆமாம்மா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தைரியம் வருது. அம்மாவே இவ்வளோ கஷ்டப்படும்போது நம்ம கஷ்டத்தையும் அம்மா புரிஞ்சுப்பாங்க, அதனால் நம்முடைய விடுதலைக்கு ஒரு வழி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உண்மைதாப்பா, குருதேவர் என்னை இந்த ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறது வந்தது நானும் உயிரோடு ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காகவும் மக்களுக்கு என்னை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்காக வைத்திருக்கிறாரு. அம்மாவுடைய கஷ்டங்கள் நம் நிறைய பார்த்துருக்கோம். ஆரம்பத்திலிருந்து குருதேவர் மறைவுக்கு அப்புறம் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அது எக்ஸ்ட்ரீம், சில நேரங்களில் வந்து அது எல்லையற்ற துன்பங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ராதுவே அம்மாவை அவ்வளோ அவமானப்படுத்தியிருந்தா, ராதுவுடைய அம்மாவும் அதே தான் பண்ணியிருந்தா. நீ எல்லாம் படித்திருப்பீங்க. ஒரு முறை அந்த ராதுவுடைய அம்மாவை அவ்வளோ ஏசி அவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டு வந்தாங்க. அம்மா எல்லாத்தையும் பொறுத்து இருந்தாங்க. கடைசி அம்மா அதே ஒரு வார்த்தை மட்டும் ஏதோ சொன்னாங்க, பைத்தியம் மாதிரி ஏன் இப்படி பண்ணுறேன்னு ஏதோ கேட்டிருக்காங்க. இவன் உடனே போய் அந்த காலத்துலலாம் அடுப்பு எரிக்கிறதுக்கு சமையலுக்காக பெரிய பெரிய கொல்லிகள் தான் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய கொல்லிக்கட்டை எடுத்து வந்து அம்மாவை அடிக்க வந்துட்டேன். அப்புறம் அம்மா கொஞ்சம் விலகிட்டாங்க. கூட இருந்த சீடர் வந்து தடுத்து பிடிங்கி அந்த அம்மாவை, அந்த சுரபலாவை வெளியில் தள்ளிட்டான். ஸோ அப்போ தான் அம்மாவுக்கு தனக்கு அறியாமல் ஒரு வார்த்தை வருது. என்னை குருதேவர் சொல்கிறார், என்னை நீ அப்படின்னு கூட அழைக்காத ஒரு மனுஷன் கூட நான் வாழ்ந்திருந்தேன். நீ என்ன சாதாரணமாக நீங்கன்னு கூட அவங்கள அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழ்ந்துருக்குறாங்க. குருதேவர் என்னை பூவால் கூட என்னை அடித்தது கிடையாது, ஒரு பூ தூக்கி என் மேலே கூட போட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மென்மையாக என்னை வாழ்க்கை வைத்து, நீ கொல்லிக்கட்டை எடுத்து வந்து என்னை இப்படி பண்ணுறியா, அந்த கொல்லிக்கட்டை எடுத்து கையும் இடத்தும் உனக்கிட்ட தங்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை அம்மா அப்படியே சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் அம்மா குருதேவருக்கு போட்டோக்கிட்ட போய், ஐயோ குருதேவா, ஏதோ அவசரத்தில் ஏதோ சொல்லிட்டேன், ஏன் இப்படி இப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து எப்போதுமே இப்படியெல்லாம் வார்த்தை வராது, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு குருதேவர்கிட்ட போய் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா. பை த டைம் அந்த அம்மாவும் பைத்தியம்தான், அவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்மா மறுபடியும் அவங்ககிட்ட போய், நான் கோபத்தில் எதுவும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு
கோபத்தில் சொன்னால் அம்மா வார்த்தைங்கிறது அது பலிச்ச தீரும். அது பிற்காலத்தில் வாழ்க்கையில், அம்மா வாழ்க்கையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு அந்த வலது கை குஷ்டரோகம் வந்து இந்த கை போயிடுச்சு, விரலெல்லாம் உளுந்து போச்சு. லெப்பரேசி வந்து எல்லாம் ஓல் திங்கு கையை இது கீழே இல்லாமல் ஆகிப்போச்சு. அதோடு தான் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ஸோ அம்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பார்க், ஒரு வார்த்தை சொன்னது அது அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்படின்னா அம்மாவுக்கே கோபம் கொடுக்குற அளவுக்கு ஃபைனல் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் அம்மா கஷ்டத்தில் வாழ்ந்துருக்காங்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உலகம். ஆனால் பயம் வேண்டாம் மகனே, குருதேவர் இகத்திலும் பரத்திலும் உங்களை காப்பார், அவர் சிந்தனையிலேயே வாழ முற்படு அப்படிங்கிறாங்க. அதுதான் அம்மா திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து பகவான் பாதத்தை கட்டியாக பிடிச்சிக்கணும். இது நம்ம எல்லாம் செயின்ட்ஸ் மகான்கள் எல்லாம் கூறும் வார்த்தை தான் இது. அப்போது இன்னொரு டிவோட்டி சொல்கிறாரு, அம்மா இதெல்லாம் சரிதான், ஆனால் பல முறை எங்களாலேயே அதை தாங்கிக்க முடியறது இல்லையே, கடவுள் மீது எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷீலர் வந்து அம்மா கிட்ட லெட்டர் எழுதுகிறாரு. அது கடவுள் மீது அவ்வளோ ஒரு வெறுப்போடு கோபத்தோடு ஒரு லெட்டர் எழுதுகிறார். இந்த இறைவன் இருந்து என்ன பயன்? இத்தனை நாளும் நான் வேண்டி ஒரு நல்ல முறைப்படி எப்படி வாழணுமோ அப்படி தான் இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் கொஞ்சம் கூட குறையிலையே. அப்படிப்பட்ட கடவுள் இருந்தேன்னா இல்லாமல் இருந்தேன்னா, எனக்கு அப்படிப்பட்ட கடவுளை வேண்டாம் அப்படின்னு ஒரு கோபப்பட்டு கடிதம் எழுதுகிறாங்க. அப்போ அம்மா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, அவங்க கர்ம வினைப்படி ஓரளவு அனுபவத்துக்கு தான் செய்யணும். அவன் கடவுளை வேண்டலைன்னா அது அவனுக்கு தான் லாஸு, கடவுளுக்கு என்ன அப்படின்னு முதல்ல அம்மா அதை கேஷுவலாக சொன்னாங்க. அப்புறம் உடனே இந்த சீடர் சொல்கிறார், ரூபானந்த், அம்மா அப்படி இல்லைம்மா, நம்ம யார் ஆதாரமாக நினச்சி வணங்குறோமோ அவர் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம ஏதோ வேடிக்கை பார்க்குற போல் இருக்கும்போது மனசு உடஞ்சி போய் அது ஆதங்கம்மா இப்படி வருதம்மா, அது அவன் மேல் தப்பா என்னன்னு சீடர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அம்மா, ஆமாப்பா, நம்முடைய வேண்டுதலுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சு கடவுள் நம்மளுக்கு கேட்குறாரு, நமக்கு ஒரு வழி காட்டுறாரு, ஒரு ஆறுதலாக இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது தான் அவனுடைய நம்பிக்கையும் வளரும், அவன் அதில் நிலச்சிருப்பான், மெதுவாக அதிலிருந்து கஷ்டத்துலேருந்து விடுபடுவான். ஆமாப்பா அப்படின்னு அம்மா இனிஷியல் அப்படி சொன்னவங்க அதுக்கப்புறம் அது சொல்லுவாங்க. இது குருதேவர் சாமிஜி தன்னோட தந்தை இறந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு ஆளானார். வீட்டிலே சாப்பாடே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க 5-6 பேர். சாமிஜி ப்ராக்டிக்கலி வீட்டுக்கு வந்து ஒன்றும் சாப்பிட்றதில்ல, நிறைய நாள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாங்கி கொடுக்குறத சாப்பிட்றாரு, மீதி நாள் தண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிறாரு. அந்த அம்மா வந்து படுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான், கொஞ்சோண்டு இருக்கும், கொஞ்சம் சாதம் இருக்கும். ஏண்டா நிறைய சாப்பிட்லையாடான்னு கேட்பார் ராத்திரி. அம்மா நான் சாப்பிட்டுட்டேம்மா, நீ சாப்பிடணும். இவன் சொன்னக்கப்புறம் தான் அந்த அம்மா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களும் படுத்துடுவாங்க. பல நாட்கள் இப்படி ஆகிருக்குது, நம்ம அவரோட வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் குருதேவர்கிட்ட வர்றாரு, அப்புறம் காளிதேவிகிட்ட வர்றாரு. அதுக்கு முன்னால் சாமிஜிக்கு சாமிஜி ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு. அவர் ரொம்ப வெறுப்போடு இருந்தாலும் பக்தியோடு ஒரு பாட்டு பாடுறார். குருதேவர் அவ்வளோ பரவசத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நரேந்திரன் பார்த்துட்டே இருப்பார். கண்ணால் பார்க்கும்போது இந்த எழுதுகிறாரு. நரேந்திரக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது குருதேவர் இந்த பார்வை அவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு நரேந்திரனை கேட்குறாரு, எப்படிப்பா இருக்க அப்படின்னா. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போது பக்கத்தில் இருக்கிற கிரீஷ் கோஷன் நினைக்கிறேன், நரேந்திரன் எங்கே நல்லா இருக்கா,
அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு. ஆமாப்பா, இந்த அம்மாவும் அவன் மேலே இன்னும் கருணை பொரியலை போல் இருக்குன்னார். குருதேவரை சொல்கிறாரு, இன்னும் அம்மாவுக்கு மனம் இறங்கலை போல் இருக்குது நரேந்திரன் கஷ்டப்பாத்து அப்படி. அப்புறம் பக்கத்தில் சொல்கிறாரு, இல்லை அவர் அம்மா அவருக்கு கருணை புரிவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் அன்பு மொழிகளில் அமுத மொழிகளில் வருது. குருதேவர் சொல்கிறாரு, எங்கே அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் அந்த கண் திறந்து அவனுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு குருதேவர் அழுகிறார். இதெல்லாம் இந்த ஹியூமன் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும். இந்த குருதேவரே எல்லாமே ஆனவர் இருந்தாலும் அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் நரேனுக்கு அம்மா இன்னும் கருணை காட்டலேன்னு குருதேவர் வருத்தத்தோடு சொல்கிறார். அதுக்கப்புறம் குருதேவரே அதனுடைய பொறுப்பேற்று அவங்க கஷ்டத்தை இது பண்ண. அதுபோல் அம்மா சொல்கிறாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து அந்த பகவானை நினச்சிட்டு இருக்கணும். அவர் பிடி கொடுக்குறாரோ இல்லையோ பரவாயில்ல, அவர் ஏதோ நமக்கு காட்டுறாரோ இல்லையோ அது கூட பரவாயில்ல. நம்ம கடமையை, நம்முடைய எண்ணத்தை அவர் பாதத்தில் வச்சு நம்ம வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம். இல்லைன்னா நமக்கு தான் லாஸு. பகவான் நினைக்கலன்னு யாருக்கு லாஸு? நமக்கு தான் லாஸு. ஆகவே அப்படி பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாருக்குமே நமக்கு ஒரு பாடம்தான். சில விஷயங்கள் நம்ம என்ன தான் முட்டி மோதி முயற்சி பண்ணாலும் நல்ல விஷயந்தான், அது நடக்கவே நடக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது தான் அது நடக்கும் போல் இருக்குது. ஏதாவது பொருள் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னு எல்லாமே இருந்தாலும் விஷயம் ஆகாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் வரும், எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துருப்போம், ஆனால் சரியாக மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் அதுக்கு சொல்லவே முடியறதில்ல. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும். நம்ம பல பேர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி இந்த கோர்ட் கேஸுக்காக சொல்கிறோம். நிறைய பேர் கோர்ட்டில் என்ன கேஸ் வந்துடுச்சு, இந்த நிறுவனங்களும் அது மற்றது அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு விடிவு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடங்கள் வந்துடும். ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவ்வளோ சூழ்நிலை எல்லாமே நல்லா இருந்தாலும் அதுக்குன்னு வர்றதில்லை. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு, ஏதோ ஒரு சாதாரண ஏழை வீடு கட்டணும் அப்படின்னா, ஒரு பட்டா மாற்றணும் அப்படின்னா கிராமத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கும். அது வர்ற நாளில் அந்த ஆஃபீஸரை மாற்றிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாலுக்காவில் அந்த தாசில்தார் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியறதில்லை. அடுத்த ஆள் அவருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடுற நாள்லையோ இல்லை 2 நாளுக்கு முன்னாலே அவரை மாற்றிடுவாங்க. அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஏராளமான இடங்களில் இப்படி நடக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு காரணம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் யாருமே அந்த ஒரு இந்த ஊழல் இல்லாமல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களும் தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நாம் எல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் பண்ண போகிறதில்ல. செகண்ட் என்னென்னா, இதுக்குன்னு ஒரு டைம் வரணும் மேபி. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் வேலை அம்மா சொல்கிறது என்ன, எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். முடியாத நேரத்தில் அது விஷயம் வேறு. அப்படி பண்ணும்போது நமக்கே ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த பொறுமையை நமக்கு ஒரு அதை தாங்குகிற சூழ்நிலை தாங்குகிற சக்தி கிடைக்கும். ஆகவே கடவுளுடைய அனுகிரகம் எப்போதுமே நம்ம நினச்ச மாதிரி கிடைச்சிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் இன்னொரு சாமிஜி அந்நியருடைய சீடன் தான். அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரிஷிகேஷுக்கு போய் தபஸ் பண்ணணும்னு சொல்லி போகிறாரு. அம்மாக்கிட்ட கேட்குறாரு, அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, குருதேவருடைய காட்சி எனக்கு கிடைக்கிறதுக்கு. அம்மாவும் சரியப்பா நல்லது, குருதேவர் உனக்கு சரியான நேரத்தில் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போது
இவர் போய் ஒரு 2-3 வருஷம் அங்கே தபஸ் பண்ணுறாரு. நல்ல சாமி தான், நல்லா தபஸ் பண்ணி எல்லாமே அங்கே சாதனைலாம் பண்ணுறாரு. ஒரு 3 வருஷம் கழித்து அவருக்கு குருதேவர் காட்சி கிடைக்கலன்னு அம்மாவுக்கு எழுதுகிறாங்க. அம்மா, நீங்கள் சொன்னீங்க குருதேவர் உரிய நேரத்தில் காட்சி கொடுப்பாருன்னு சொன்னாங்க, இன்னும் எனக்கு காட்சி வரல அப்படிங்கிற. அம்மா திருப்பி எழுதுகிறாங்க, அவனுக்கு எழுதப்பான்னு சொல்லி சீடர்கிட்ட இருந்தேன், நீ ரிஷிகேஷ்க்கு போனதுனால குருதேவரும் அங்கே வந்து உங்களோட தங்கி உனக்கு காட்சி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உன்னுடைய சாதனையை நீ பண்ணிட்டே இரு, அவர் கொடுக்கும்போது கொடுப்பார். நீ 1 வருஷம் 2 வருஷத்தில் நீ இது பண்ணிவிட்டு அவர் நேரில் வந்து காட்சி கொடுக்கணுன்னு நீ ஏன் இப்படி விரும்புகிற? அது உன்னுடைய வேலை, கடவுள் நினைக்கிறது தானே, நினச்சிட்டே இரு. அவர் எப்போ மனசிறங்கி பண்ணுவாரோ அப்போ பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொருத்தர் வர்றாரு. அம்மாக்கிட்ட வந்து, இது உத்போதனில், அம்மா எனக்கு குருதேவருடைய காட்சி கிடைக்க அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற. அம்மாவுடைய வார்த்தை. அம்மா சொல்கிறாங்க, தொடர்ந்து பிரார்த்தனை செய், மெல்ல மெல்ல எல்லாம் நடைபெறும். முனிவர்களும் ரிஷிகளும் யுக யுகங்களாக தவம் செய்தும் பெறவில்லை சில பேருக்கு. உங்களுக்கும் என்று என்பதற்குள் தரிசனம் வேண்டும் இல்லையா? அம்மா கேட்குறாங்க. இந்த பிறவியில் இல்லாவிட்டால் அடுத்த பிறவியில், அதுக்கு அடுத்த பிறவியிலாவது கிடைக்கும். இறை அனுபூதி என்பது அவ்வளோ சுலபமாக என்ன? ஆனால் குருதேவர் இந்த முறை சுலபமான வழியை காட்டியிருக்கிறார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஜஸ்ட்டு கேஷுவலாக வந்து கேட்குறாரு. அப்பப்போ அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாரு. பட் அன்றைக்கி குருதேவர் எங்கள் கஷ்டத்தை நீக்க சொல்லுங்கோ, எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுங்கன்னு அப்படி கேட்டால் அது ஓகே. இவர் குருதேவர் எனக்கு காட்சிக்கு தரிசனம் கிடைக்கவில்லை, அதுக்கு அருள் புரியுங்கள் அப்படிங்கிறார். அம்மா அவனுக்கு நேரடி அந்த மாதிரி பதில் சொல்லிவிட்டு அவன் போனதுக்கப்புறம் சொல்லுவான், இந்த பாரு, பக்தர் சென்றதும் உலகியல் ஆழ்ந்து கிடக்கிறான், டசன் கணக்கில் குழந்தைகள் இங்கு குருதேவரின் தரிசனம் ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்குறான். இத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டு இன்னும் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் தியாகம் பண்ணாதானே கடவுளை கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இப்படி இருந்துட்டு இங்கே தரிசனம் கேட்குறான்னு சொல்லிவிட்டு குருதேவர் சொன்னதை அம்மா சொல்லுவாங்க. முதல்ல கொஞ்சமாவது தியாகம் வேணும். ஏதோ ஒரு இடத்துல ஆசைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். அதுக்கப்புறம் இறை சிந்தனை, உண்மையான இறை சிந்தனையாக மலரணும். 10-15 குழந்தைங்க பெற்றுக்கிட்டே இருக்கேன், நீ தரிசனம் கொடுன்னு அதுக்கு நியாயமே கிடையாது. குருதேவருடைய அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வருது. ஒரு சின்ன பெண் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. அந்த பெண் அம்மாவுக்கு வரல, அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அம்மா, உன்னை தரிசனம் பண்ணணுன்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மாமனார் மாமியாருக்கு என்னை விடமாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா எல்லாம் டிவோட்டிஸ் தான். ஆனால் இந்த பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டுப்பாடு ஜாஸ்தி. இவளை அம்மாவை பார்க்குறதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அம்மா எழுதுகிறேன், பெண், அம்மா, நான் வயதில் சிறியவள், மாமனாரும் மாமியாரும் உங்களிடம் வருவதற்கு அனுமதிப்பதில்லை. அவர்களது விருப்பத்திற்கு மாறாக நான் எப்படி அங்கே வருவேன்? உங்கள் ஆசைகளை பெற வேண்டும் என்பது எனது ஆவல், வழிகாட்டுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். நியாயமான இது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பூஜை புனஸ்காரத்தில் இருந்த பெண்ணு, குருதேவர் பற்றி அம்மா பற்றி ரொம்ப தெரிஞ்சேன்னு. சடனாக கல்யாணம் போனதுக்கப்புறம் கட்டுப்பாடுகள், நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணி அது அம்மாவை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. வழக்கமாக அப்படி ஒரு இது பண்ணவங்களுக்கு திடீர்னு அப்படி பண்ணால் அதுவே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆகிடும். அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. வழக்கமாக கோயில்களுக்கோ மடங்களுக்கோ தினமும் போயிட்டு வர்றவங்களுக்கு
ஒரு ஒரு வாரம் மேக்ஸிமம் இதை மிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு போகாமல் இருக்குது நான் பைத்தியமாக பிடிச்சிடும். இது நேச்சுரல். என்ன மனிதன் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு லிங்க், ஒரு டேஸ்ட்டு, ஒரு உயர்வுக்கான பாதை கிடைச்சதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளால் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. சாதாரண உலக விஷயத்திலே அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடுத்தால் அது எவ்வளவோ பிரச்சனை ஆகிட்டு போயிடுது. அனுசரித்து போக வேண்டியிருக்கு. உலக விஷயத்தில் குழந்தைங்கள ரெபல் பண்ணுவாங்க. நம்ம குறிப்பிட்ட இதை நீ இப்படி தான் படிக்கணும்டா அப்படி இப்படின்னு சொன்னால் ஓரளவு பாப்பா ரொம்ப ஆனால் நான் படிக்க மாட்டேன் போவேன்பா. அவர் குழந்தைங்கள அதுதானே நெய்னா இப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம சொல்லலாம், பெற்றோர் சொல்லி பண்ணலாம். அவன் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி அவன் ஏற்றுக்க புரிய வைக்கணும். அதுதான். ஆனால் அதில் 50% கூட அப்படி சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறதுல தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆல்டர்னேட் என்ன, அவன் எங்கே போகிறான்னா அந்த சூழ்நிலையில் அவன் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணணும். அதுக்கு தான் சரி குறிப்பிட்ட இது தான், இந்த படிப்பு தான் படிக்கிறான், இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. நம்ம ஒத்துக்கலைன்னா அவன் பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஆல்டர்னேட் என்ன, சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எங்கே போனாலும் இந்த தர்மத்தையும் மீறாமல் அவனுடைய வாழ்க்கை நிம்மதி அமைகிறதுக்கான வாழ்க்கையை நம்ம எவ்வளோ முடியுமோ பண்ணி கொடுக்கறது தான் முடியும். அதுதான் முடியும், தவிர ஃபோர்ஸ் பண்ணலாம் பண்ண முடியாது. ஏன்னா முற்காலத்தில் ஓரளவு அதெல்லாம் சாத்தியமாக இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் பெற்றோர், தாத்தா பாட்டி, கூட்டு குடும்பம் ஏதாவதுன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே இது சொல்லிவிடுவாங்க. ஏய் நீ தப்புடா, இது பண்ணு, தப்பு தான், அது பண்ணுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு மாறல் பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த சூழ்நிலை அப்படி கிடையாது. எந்த விதத்திலும் பயம் இல்லாமல் குழந்தைங்களை வளர்கிறாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ் திங். உதாரணத்துக்கு இப்போல்லாம் முதல்லலாம் வாத்தியார் குழந்தைங்களை அடித்தார், குழந்தைங்களுக்கு காயமாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் திருப்பி வேறு நடக்குது. குழந்தைங்க வாத்தியாரை திட்டுறாங்க, அடிச்சாங்கிறாங்கன்னு சின்ன சின்ன குழந்தைங்க. அது இல்லாமல் ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு 7-8 பக்கம் குழந்தைங்களை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு 7-8 பக்கம் கவர்மெண்ட் சர்க்குலர். ஆச்சரியமாக இருக்குது. அடக்கடவுளே, அப்போ பையன் எப்படி தான் உருப்படுவா? அடிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் நீ இந்த அளவுக்கு இது பண்ணி இங்கே ஸ்கூலில் ஏதாவது சொன்னால் நீ இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு எல்லாம் வேறு கொடுத்துட்றாங்க. அது ஒட்டணும் வேறு. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நம்மெல்லாம் படிக்கும் போதில் அப்படியெல்லாம் இல்லை. பெற்றோர் பிள்ளையை நல்லா கவனிச்சுக்குவோம் அப்படின்னு தான் விட்டுட்டு போவாங்க. குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான். ஒரு நாளும் அவனை அடிக்க வேண்டாம், அவன் இது பண்ண வேண்டாம். ஏதோ அடித்து ரொம்ப அடித்தாங்கன்னா பெற்றோர் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவன் அந்த மாதிரி பண்ணால் வேறு வழி இல்லை அப்படி சொன்னால் ஆமாம் ஆமாம் அவள் திருந்தணுன்னா அதுதான் வழின்னு சொல்லிட்டு போவாங்க பெற்றோர். இப்போ பெற்றோரே எதிர்க்கிறாங்க பிள்ளையை அது பண்ணக்கூடாது. அப்போ பிள்ளையும் குதிச்சுட்டு தான் போவான். அப்போ நீ நாளைக்கு அவன் படிக்கலை, ஒழுக்கம் இல்லைன்னா நீங்களும் கேட்கக்கூடாது இல்லையா? ஒன்று இது பண்ணணும், இல்லைன்னு அது பண்ணணும் இல்லையா? 7-8 பக்கத்துக்கு சர்க்குலர் அனுப்பி பிள்ளைகளுக்குன்னா அவர் ஏதாவது ஆத்திரங்களோ ஏதாவது உனக்காதானா நீ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி ஃபோன் நம்பரில் ஒட்டிட்டு வைக்கணுமா? அப்போது குழந்தைங்கள கம்ப்ளீட்டாக இது பண்ணணும்னு ஒரு முடிவில் தான் இருக்காங்க போல் இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்ன இப்படி இருந்தால் சமுதாயத்துக்கு எப்படி ஒரு உயர்வு கிடைக்கும்? கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் இப்போது குழந்தையும் வேணும், நாமளும் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியாக அந்த சமுதாயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா ஆல்டர்னேட் என்னன்னா, சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்கு அங்கே ஒரு பெட்டர் என்வரான்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? அந்த பார்க்க முடியா? அதே மாரி போக முடியல இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஒரு வேளை மறுபடியும் பழைய 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சூழ்நிலை, தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாம் ஒரே வீட்டில் ஒரே சமையல், அப்படி ஒரு சூழ்நிலை. அது ஒரு வேளை கனவுலையோ நனவில் வந்தாலும் வரலாம். நம்பிக்கை தானே, சாமி சொல்லியிருக்கிறாள் இந்தியா மீண்டும் வரும்னு. வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அப்போது
தனிப்பட்ட முறையில் குழந்தைங்கள ஒழுக்கப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சரௌண்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்லா இதாகிட்டு வந்துவிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பெண் எழுதுகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு இப்படி ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க, மகளே, நீ இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் முழுவதும் நிறைந்துள்ள குருதேவர் பகவானிடம் நீ பிரார்த்தனை செய், அவர் உனக்கு அருள் புரிவாய். அம்மா ஏதாவது ஆறுதல் சொல்லி தானே பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு இல்லைம்மா. அவர் குருதேவர் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறாரு, நீ மனமுருக அவர் பிரார்த்தனை செய், அவருக்கு அருள் புரிவார். அம்மா அந்த பொண்ணை பற்றி நினச்சாலே அந்த பொண்ணுக்கு முக்தி. ஃபஸ்ட் திங் தட் இஸ் என்ஷூர். அம்மாவுடைய வார்த்தை எல்லாத்துலேயும் வியாபித்திருக்கிற குருதேவரை நீ வணங்கம்மா, நீங்கள் வந்துதான் போகணும்னு இல்லைன்னா அது போதுமே. ஏன்னா தெய்வம் நம்மளை பற்றி நினைக்குதுனால பெரிய விஷயம் தானே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மகேந்திரநாத் குப்தா அமுதமொழிகள் எழுதினவர் ஒரு டிவோட்டி ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் போய் பார்க்குறாங்க. அப்போது அவர் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு, சரி நீங்கள் மடத்தோட தொடர்பு இருக்கா, வேறு இடத்துலேருந்து போகிறாங்க. அவர் சொல்கிறாங்க, எப்போவாவது நம்ம மடத்துக்கு போவோம், பெங்காலில் வேறு சென்ட்ரல்லேருந்து போகும்போது நீங்கள் போன அந்த சாமிகளெல்லாம் பார்த்து பேசுகிறது உண்டா, ஆசீர்வாதம் வாங்கிறது உண்டா, எப்போது கிடைக்கும்போது நம்ம பண்ணுறோம். என்னப்பா சொல்கிறேன், நீங்கள் இந்த பாரு, நேரம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் அது நேரத்தை உருவாக்கிக்கணும். மடத்துக்கு போகிறத எவ்வளோ அடிக்கடி போங்க பண்ணணும், எவ்வளோ பார்த்து பேசி இது பண்ண முடியுமோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அதான் கடிதாஸ் எல்லாம் போட்டு பதிலெல்லாம் வருதா அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம போட்டோம் சரியான பதிலெல்லாம் வரல, அதனால் நீ கடிதாசில் போடலையா, என்ன போடலை அப்படிங்கிறாங்க அந்த குரூப் ஆஃப் டிவோட்டிஸ். இந்த பார்ப்பா, அன்னியார்கிட்டப்போ அன்னியார் டைரக்ட் டிசைபிள்ஸ் எல்லாம் உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த பாரு, அம்மாக்கிட்ட இருந்தும் அந்த சன்னியாசி சீடர்கிட்ட இருந்தும் பதில் வர்றதோ இல்லையோ, நீ எழுதிக்கிட்டே இரு. உங்ககிட்ட இருந்து லெட்ரு வந்திருக்குன்னு அவங்க பார்த்தாலும் அது போதும், உன்னை நினைப்பாங்க அந்த நேரத்தில், அது போதும். அவருடைய வார்த்தைகள். அவங்க இப்போ பிரம்மானந்தருக்கோ இல்லை சிவானந்தருக்கோ ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அவர்கிட்ட இருந்து உடனே உனக்கு ரிப்ளை வரணுங்கிற அவசியம் இல்லை. பட்டு லெட்ரு வந்ததை அவங்க காட்டுவாங்க. அம்மாக்கிட்ட டெய்லி லெட்ரு காட்டுவாங்க இல்லையா. அம்மா இது யார் எழுதுனதுன்னா, அம்மா அந்த முகர்ஜி எழுதியிருக்காரு, இந்த பட்டாச்சாரி எழுதியிருக்காருன்னு அம்மாவுக்கு ஓரளவு தெரிஞ்சவங்க தான் எழுதுவாங்க. இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இன்னார் எழுதியிருக்கிறாரு, சென்னையிலேருந்து எல்லாம் எழுதுன இந்த நாராயண ஐயங்கார், அம்பானந்தர் எல்லாம் எழுதின லெட்டரெல்லாம் போகும். அப்போல்லாம் அம்மா ரிப்ளை கொடுப்பாங்க சிலதுக்கெல்லாம். சிலது சாதாரண இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. 2-3 கடிதம் வரும்போது அது எல்லாத்துக்கும் கன்சால்டேட்டடாக ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. எல்லோரும் அப்படி தான். நம்ம டைரக்ட் டிசைபிளோட லெட்டர்ஸ் பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாமிஜி லெட்டர் அது வேறு, சிவானந்தருடைய லெட்டர், பிரம்மானந்தருடைய லெட்டர், துரியானந்தருடைய லெட்டர், சாரதானந்தருடைய லெட்டர்ஸ் எல்லாம் அவைலபிள், எல்லாமே கிடைக்குது. அவங்க எந்த மாதிரி பக்தர்களுக்கு எந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்கிறது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பொக்கிஷங்கள் மாதிரி. ஸோ இவருடைய கருத்து என்னன்னா, உனக்கு ரிப்ளை வரதோ இல்லையோ, உன்னுடைய லெட்ரு அவங்க கைக்கு போகும்போது பார்ப்பாங்க, ஓ இது இன்னார் எழுதியிருக்கிறார், சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசில் நினச்சா போதும். அதுவே பெரிய பாக்கி இல்லையா என்ன. பகவான் அது நம்ம நேரடி பார்க்கும்போது எங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நாள் பார்க்காம இருந்தேன். பட் கண்டிப்பாக ஒரு லெட்ரு போகும்போது யாருன்னு யோசிப்பாங்க. ஸோ அதுவே போதும். அதான் அம்மா சொல்கிறாங்க, அதில் அதுவும் இறைவன் என்ன எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறான். அவர்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணு, சர்வ வியாபி, உனக்கு வேணுங்கிற சக்தியை தருவாருன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு
நல்ல மனத்தில் ஒரு தைரியம் வருது. பரவாயில்ல, அம்மாவே சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்காங்க, என்ன வேண்டுறேன் அப்படின்னு வேண்டுது. அது வேண்டுதல் இவருடைய பூஜை எல்லாத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாமனார் மாமியார்களுக்கு ஒரு மனசு இறங்கி வருது. இது என்ன எதுவும் இந்த பொண்ணு அவன் வேலையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறான், எப்போ ஒரு வாட்டி பகவானை பார்த்துட்டு வரணும், அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு விரும்புகிறான், அதில் என்ன தப்பு, போனால் போகட்டுமே அப்படின்னு அவங்களும் அடுத்தது பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரார்த்தனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும் பாரு. இது நம்ம இங்கேயே பார்த்துருப்போம். திருநாளை போவார் ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அவன் அந்த எஜமான் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாரு, நான் போகணும், சிதம்பரம் போகணும், தரிசனம் பண்ணணும்னு. எஜமான் ஒரு நாளும் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல ஆரம்பத்தில். என்னடா உனக்குல நீ உள்ளே போன உன்னை கோயிலே விடமாட்டாங்கடாங்கிறது அது ஃபஸ்ட்டு. நீ அந்த மாதிரி கீழ் ஜாதி அந்த ஜாதி உனக்கெல்லாம் அது அந்த எதுக்குடா அந்த ஆசை அப்படிம்பாரு. அப்படி இருந்தால் நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன் ஐயா அப்படின்னு வேண்டுறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்கிறாரு. மனசு ஏக்கம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த எஜமான ஓரளவு நல்லவர் தான், பட் இவருடைய வேண்டுதலுக்கு இது ஆகலை. கடைசியை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, இந்த பாரு நீ சிதம்பரம் போகணும், எல்லாம் அதெல்லாம் நீ படிச்சிருப்பீங்க, நீ பகவான் தரிசனம் போகணுன்னா பாரு, இந்த 10 ஏக்கரா நிலத்தை உழுது அதை அறுவடை பண்ணி கொடுத்துட்டு அறுவடைக்கு ரெடியாக இருக்கும்போது நீ போய் தரிசனம் பண்ணலாம்பாங்க. கடைசி என்ன ஆகுது, ஒரே நாளில் பகவான் அந்த 10 ஏக்கராவில் விதை நாற்று நட்டு மறுநாள் அறுவடைக்கு வந்துடுது. அது அப்போ அந்த எஜமான் வந்து காலில் உழுகிறார், பார்க்குறாரு, கண்ணால் பார்க்குற, தொட்டு பார்க்குற, நெல் மணியெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. இது எப்படி சாத்தியம்? வழக்கமாக 3 மாதம் 4 மாதம் ஆகும் இல்லையா நெல் நாற்று நட்டு அது அறுவடை பண்ணணுன்னா. பண்ணிவிட்டு சிவனை நினச்சி படுத்துக்கிறாரு. சிவனே, இப்போ உனக்கு இவ்வளோ தானே, எனக்கு இப்படியெல்லாம் ஒரு இது கொடுத்தேனே, இப்போ உன்னை தரிசனம் பண்ணணும், வந்துக்கு அவருக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறேன்னா அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த 10 ஏக்கரா நான் எப்போ நாற்று நட்டு அது எப்போ வளர்ந்து அது எப்போ அது அறுவடைக்கு வந்து அதுக்கப்புறம் நான் எப்போ உன்னை தரிசனம் பண்ணேன் முடியுமா? இது சாத்தியம் இல்லைன்னு அந்த சிந்தனையிலேயே படுத்து மயக்க போட்டு விழுந்துடுறார். மறுநாள் காலையில் அவன் முழிக்கும்போது நெல் மணிகள்லாம் தொங்குது. இதை கண்டு அவள் காலில் விழுகிறார். அவருடைய மகிமை, அந்த பிரார்த்தனையுடைய பலன் பாருங்க அது. ஸோ அதுபோல் இந்த பெண்ணுக்கு இவருடைய ஏக்கம், இவருடைய அந்த வேண்டுதலுக்கு பகவான் சர்வவியாபி எல்லா விதத்திலும் அனுகிரகம் செய்து சரின்னு சொல்லி அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு அளவு மீறி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே போனால் பகவான் மீது சரணடைஞ்சாதான் வழி, இல்லைன்னா இல்லை. இந்த மகேந்திரநாத் குப்தா அவர் இந்த விஷயத்த குருதேவர் சொல்லுவார். அவர் ஆரம்பத்தில் இதே மாதிரி அவர் குருதேவர்கிட்ட வர்றது அவர் மனைவி தடுத்துட்டே இருப்பார். அவர் மனைவி நல்லவன் தான். திடீர்னு ஒரு நாள் அவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் அவரே குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் குருதேவர்கிட்ட அப்புறம் மனசு மாதிரி வந்துடுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவர் தொடர்ந்து குருதேவர்கிட்ட வரும்போது அந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்து அந்த 2 குழந்தையில் ஒரு குழந்தை எழுந்துடுது, இறந்து போயிடுது. அது ஓரளவு குருதேவர் ஆறுதல் சொல்லி எல்லாம் சமாதானம் ஆனக்கப்புறமும், இந்த பாரு நீ தட்சிணேஸ்வர் போயிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ இப்படி போனால் நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த அம்மா. இவன் போனால் 1 நாள் 2 நாள் தங்குவான், குருதேவர்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த உலக கஷ்டத்தில் மறந்து இது பண்ணணும்னு. அவருக்குன்னு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், ஏதோ வேதனை, அது பகவானே கிடைச்சிருக்கிறாரு. அது இந்த ஜென்மத்தில் அந்த அவதாரத்தோட குரூப்பில் வந்தவர், ஏற்கனவே அவதாரத்தோடு வந்தவர் தான் இப்போவும் வந்திருக்கிறார். இந்த கஷ்டத்தை குருதேவர்கிட்ட சொல்லிவிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்.
நீங்கள் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறேன். குருதேவர் ஆரம்பத்தில் ஒன்றும் சொல்லலை. மறுபடி கேட்குறேன், என்ன பண்ணுறது, எனக்கு வராமல் இருக்க முடியல, வர்றதுக்கு இந்த மாதிரி இவனை பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ குருதேவருக்கு ஒரு மாதிரி ஆகி, அப்படியே அவள் தற்கொலை பண்ணுறான்னு பண்ணிட்டு போகட்டுமே அப்படிங்கிறார் குருதேவர். அமுத மொழிகளில் பிகினிங்கிலே இது வருது. அப்படியே அதுக்காக செத்து போகிறேன்னு செத்து போகட்டுமே என்ன அப்படின்றார். இவருக்கு மறுபடியும் மனம் உடஞ்சி போய் ஒரு தூணு மேலே நின்று கை பிடிச்சி அப்படியே நிற்கிறார் தட்சிணேஸ்வரத்தில். குருதேவர் அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன், இவர் ஸ்டில் அப்படியே இருக்கிறார். 10 நிமிஷம் கழித்து வந்து இவன் கண்ணில் தண்ணி வச்சு தண்ணியோடு அப்படியே நின்றுருக்க கிட்ட வந்து, இந்த பாரு, பகவான்கிட்ட உண்மையாக சரணடைஞ்சிட்டா அவர் எல்லாத்தையும் அனுகூலமாக பண்ணி தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். இவனுக்கு உடனே ஒரு எனர்ஜி வருது. குருதேவர் முதல்ல எப்படியா இருந்தாலும் ஆகிட்டு போகட்டும்னு சொன்னார். இப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. பகவான்கிட்ட முழுக்க சரணடைஞ்சிட்டா அவர் எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தருவார் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்பத்திலிருந்து அதை பிடிக்கிறார். சரி, பகவான்கிட்ட முழுசாக சரணடையணும்னு. அன்றையிலிருந்து இன்னும் மேலும் மேலும் பக்தி. அவங்க உடனே அந்த அவங்க வீட்டுக்கார் இதை மீறி வரலை, பார்த்து பொறுமையை பார்த்து அவர் சூழ்நிலையை பார்த்துட்டு வர்றாரு. பட் பகவான்கிட்ட சரணாகதி ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க, எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, நான் உங்களை அங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அவர் தான் நம்மளை காத்துட்டு இருக்கிறாரு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாரு, அந்த மனமாற்றம் வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அம்மா இங்கே இந்த பெண்ணுக்கு சொல்லி, இந்த ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம்மா, நீ பகவான்கிட்ட வேண்டும், அவர் வேணுங்கிறத பண்ணி தருவார்னு சொல்லுவார். அப்புறம் அக்டோபர் 1918 ஒரு பக்தர் எழுதுகிறார். பக்தர்களின் கடிதங்களை படித்து காட்டிக் கொண்டிருந்தோம். சொல்லுங்க, மனம் ஒருமுகப்படவில்லை என்றும் ஜபத்தியானம் அவ்வளவு செய்ய முடியவில்லை என்றும் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதுக்கு அம்மா ரிப்ளை, தினந்தோறும் 15 அல்லது 20,000 ஜபம் செய்ய வேண்டும். முதலில் இதை செய்யட்டும், அது செஞ்சக்கப்புறம் மனசு அமைதி கிடைக்கலன்னு என்னகிட்ட வந்து சொல்லட்டும், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற. அம்மா உணர்ச்சி வசமாக இதை சொல்கிறாங்க. இந்த பாரு, மன அமைதி கிடைக்கலங்க சொல்கிறது கரெக்டு, பட் நான் அதுக்கு ஒரு வழி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓரளவு நீங்கள் ஜபத்தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் அப்போவும் இப்படி சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ வேலைகளுக்கு நடுவிலையும் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை இறைவன் நாமத்தை நான் சொல்லியிருக்கேன். இவங்க ஒரு 10-15,000 நாமத்தை சொல்லட்டும், மனது அமைதி கிடைக்கலன்னா வந்து என்கிட்ட கேளு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. அஷூரன்ஸ் பாரு, நம்ம அவ்வளோ பண்ண முடியலன்னாலும் ஒரு 1000-2000 ஜபமாவது பண்ண நம்ம தயாராக இருக்கணும். நாமளும் சொல்லுவோம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நம்மளும் சொல்லுவோம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், மனசுக்கு அமைதி இல்லை அப்படின்னு, இதெல்லாம் சொல்லுவோம். பட் நம்ம பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோங்கிறத நம்ம சொல்லணும். அம்மா சொன்ன மாதிரி 15-20,000 பண்ணலைன்னாலும், அம்மா செஞ்ச மாதிரி 1,00,000 பண்ணலைன்னாலும் ஒரு 1000-2000 ஜபமாகுது. அது நீங்கள் உட்காந்து தான் பண்ணணும் இல்லை, சமையல் பண்ணும்போது பண்ணலாம், வேலை பண்ணும்போது பண்ணலாம், உட்காந்து பண்ணுறது அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணணும். இது ஒன்று தான் நமக்கு மனது சாந்திக்கு அமைதிக்கு வழி. என்ன சாதனைங்கிறது இது பார்ட் ஆஃப் நம்ம லைஃபு. அதை நம்ம ஒரு நாளும் தளர்த்து விடக்கூடாது. அம்மா அதான் சொல்கிறாங்க பாரு, முதல்லலாம் நான் அதிகாலை 3:30 மணிக்கே எந்திரிச்சுடுவேன். அப்புறம் ஜபத்தியானம் எல்லாம் கங்கையில் குளித்து வந்து ஜபத்தியானம் எல்லாம் பண்ணிவிடுவேன். ஒரு நாள் உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்ததுனால 3:30 மணிக்கு பதிலாக நான் 4:30-5 மணிக்கு எந்திரிச்சேன். மறுநாள் உடம்பு எந்திரிக்கவே மாட்டேங்குதுங்கிறாங்க.
காய்ச்சல் போயிடுச்சு, ஆனால் உடம்பு எந்திரிக்க மாட்டேன், மைண்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. நேற்று தானே நீ இவ்வளோ நேரம் இருந்தா, இன்றைக்கும் அப்படி அவ்வளோ நேரம் இருந்துக்கோங்குது. இது எப்படி நம்ம வெளியே இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி நான் என்னை கட்டாயப்படுத்தி நான் எந்திரிச்சேன், இல்லைன்னா கஷ்டங்கிறாங்க. ஏன்னா ஃபிசிக்கலி மைண்ட் கோஆப்ரேட் பண்ணலான்னு முடியலைன்னு நம்மளை ஒன்றும் பண்ண முடியுது, கை காலெல்லாம் அசைக்க விடுது. அதை இமேஜின் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த கால் வலிக்குதுன்னு சொல்லுவேன், நாளைக்கு இந்த முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவேன். அதுவே சமாதானப்படுத்த. ஆமாம், ஒரு நாள் நீ முதுகு வலி ஆகும்போது நீ உட்காந்து ஜபம் பண்ணலை, நீ படுத்துக்கிட்டே பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கால்குலேஷனில் நமக்கு சமாதானம் சொல்லி படுக்க வச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது. ஆமாம், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் எந்திரிச்சேன். நான் போன வாட்டி சொன்னேன்னு நினைக்கிறேன், சுவாமி மாதவானந்தஜி நினைக்கிறேன், மாதவானந்தி சங்கரானந்தி தெரியல, அவருக்கு ஏதோ திடீர்னு ஒரு ஃப்ராக்சர் ஆகி அவருக்கு மாத்திரை கொடுக்குறாங்க டாக்டருக்கு. அந்த மாத்திரையுடைய எஃபெக்டால் அவர் காலையில் 4 மணிக்கு எந்திருக்கிறது அன்றைக்கி தூங்கிடுறாரு, 5 மணிக்கு தான் எந்திருக்கிறார். அப்புறம் அந்த சேவைக்கு கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்ப்பா என்னை எழுப்பலை அப்படிங்கிறாங்க. இல்லை, வழக்கமாக நீங்களாவது எழுந்திரிச்சிடுவீங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. நான் வழக்கமான நேரத்தில் நான் எந்திரிக்கலைன்னா நீ கூப்பிட வேண்டாம். இல்லை, டாக்டருங்க உங்களுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறாரு. அது எனக்கு தெரியாதா? நீ உன் கடமை நீ பண்ணிரு, நீ என்னை எழுப்ப வேண்டியதை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நான் தூங்குறேன்னு தூங்கியிருந்தேன், அது விஷயம் வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதிகாலையில் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அன்றைக்கி ஹோல் டே அதை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தாராங்க. அது பாருங்கள், அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அவ்வளோ கஷ்டத்தை உட்காரவே முடியல, ஃப்ராக்சர் ஆகி போயிருக்கு இப்பில். இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் அந்த குறிப்பிட்ட நாளில் அதிகாலையில் நேரம் வீணாகிடுச்சின்னு சொல்லி நாள் முழுக்க மனது வேதனைப்பட்டிருக்கிறார். அது அந்த சாதனையில் வர ஒரு பிடிப்பு பாருங்கள். அட்லீஸ்ட்டு நம்ம மக்கள் எல்லோரும் இந்த கார்த்திகை மார்கழி மாதமாவது அதிகாலையில் எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டி. நிறைய பேர் எப்போ எந்திரிச்சேன்னு யார் கேட்டாலும் இன்றைக்கி 7 மணிக்கு இல்லை 7:30 மணிக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆன்மீக சாதனைக்கு கொஞ்சம் பொருந்தாது. அட்லீஸ்ட் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சாதான் கொஞ்சமாவது ஒரு ரிசல்ட் நம்ம கேட்கலாம். நம்ம கடவுள்கிட்ட அனுகிரகம் கேட்குறதுக்கு அதுதான் ஒரு தகுதி. 6 மணி தாண்டி படுத்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட எந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. அது நாம் புரிஞ்சுக்கணும். இவங்க மாதிரி எனக்கு தரிசனம் ஏன் கிடைக்கலன்னா, நீ எந்திரிக்கல, தரிசனம் கிடைக்கல. ஸோ ஆகவே இப்போ கார்த்திகை மாதங்கிறது எப்போதுமே ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுறாங்க. கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு தேவையான அந்த பூஜை ஜபலத்தை பண்ணிவிடுங்க. உடல் எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேயே பண்ண பழகிட்டான் மன அமைதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆன்மீக சாதனைக்கு திரும்ப ஒரு துணையாக இருந்து நமக்கு மனசு நிம்மதியும் ஓய்வு தரணும்னு சொல்லி வேண்டுகிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.